என்னதான் தி டிக்டேட்டர் மூவி ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான படமா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இருந்தாலும் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக செய்யப்பட்ட சில பல தில்லாலங்கடி வேலைனால இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு அவார்டு கூட இந்த படத்துக்கு கொடுக்கப்படல. அந்த அளவுக்கு மோசமான ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாரமவுண்ட் பிக்சர் கம்பெனி இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கும் போதே இறந்த ஈராக்கோட டிக்டேட்டர் மிஸ்டர் சதாம் ஹுசேனால் எழுதப்பட்ட சபிபா அந்த கிங் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது முழுக்க முழுக்க பொய் தான். விளைவு பல நாடுகள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேன் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஷாஷா நிறைய டிவி ஷோல போய் கலந்துக்கிட்டாரு. ஆனா கலந்துக்கும் போது டிக்டேட்டரே போய் பேசினா எப்படி இருக்குன்ற மாதிரி இவர் பிஹேவ் பண்ணது ரொம்பவே முகம் சுளிக்க வச்சுச்சு. இது ஒவ்வொரு சமயத்திலும் எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் 84 ஆனுவல் அகாடமியோட ரெட் கார்பெட் வரவேற்புல ஹோஸ்ட் மேல சாம்பலை வேணும்னே கொட்டி ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. விளைவு அந்த ஃபங்க்ஷனோட அத்தாரிட்டி ஷாஷாபான பாதியோடய அங்கிருந்து துரத்திட்டாங்க அண்ட் பேனும் பண்ணிட்டாங்க. இது போதாத குறைக்கு மெக்சிகோல நடந்த எலெக்ஷன்ல ஆண்ட்ரிக் பீனான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. அவரை கலாச்சி அவங்க நாட்டுக்கே போய் இவர் பேசிட்டு வந்துட்டாரு. விளைவு 2 நாட்டு கவர்மெண்ட் மத்தியில பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு.